சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு. என்ன செய்யலாம்? பிரியாணி பண்ணுவோம். அவருக்கு பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். யூகி யூகி என்னம்மா? கடைக்கு போயிட்டு 1 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, எலுமிச்சம்பழம், தயிர் பாக்கெட்டு. பிரியாணி வேணுமா வேணாமா? அதுக்கு முக்கியமா சிக்கன் வேணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சேரு. நான் சொன்ன லிஸ்ட்ல ஒன்று ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எங்க திருப்பி சொல்லு. 1/2 கிலோ பீட்ரூட்டு. லிஸ்ட்டை கரெக்டாக வாங்கிட்டு வரணும். ஓ சரி வாங்கிட்டு வரேன். வெங்காயம் தக்காளி. என்னப்பா அம்மா என்ன பொருள் வாங்க சொன்னாங்களா? சொன்னாங்கப்பா. கரெக்டாக வாங்கிடுவியா? அதெல்லாம் கரெக்டாக வாங்கிடுவேன். உங்களை மாதிரி ஒன்றும் கிடையாது. சரிப்பா பீட்ரூட்டு கரெக்டாக வாங்கிடு. இவருக்கு எப்படி கேட்டுச்சு? நீ மட்டும் பொருளை கரெக்டாக வாங்கிட்டா அவனே நீ தாம்ல வாங்கிட்டு வரேன் கரெக்டா. தக்காளி வெங்காயம். என்னடா முரளி மவனே, மானே கடைக்கு போகிற போல வாடா. சந்தோஷ் மவனே என்ன பண்ணிருக்கீங்க? சொல்கிறேன். அதான் நீயும் காலைல பைய வச்சு நிற்கே. என்ன மேட்ரு? சொல்கிறேன். அப்புறம் மச்சான் லைஃப் எப்படி போகுது? ஏதோ போதும். கான்சென்ட்ரேட். தக்காளி வெங்காயம் என்ன வாங்க மாட்டான். அப்புறம் மச்சான் ஜாப் எதாவது கிடச்சிதா? வேலை தேடி தாண்டா இருக்கேன். அன்னைக்கு கான்சென்ட்ரேட் என்ன மேட்ச்லாம் மாற மாட்டான். மச்சான் நேற்று மேட்ச் பார்த்தியா? அந்த டீம் இந்த டீம் போட்டு பொழுந்துட்டானுங்க. ஆமாண்டா அவனுங்க வந்து இறங்கினானுங்க பாரு. சரி மச்சான் நீ பார்த்து போயிட்டு வா, நான் வரேன். பாய். பாய்டா மச்சான். உனக்கு என்னப்பா வேணும்? அண்ணா 1 கிலோ 6, 2 கிலோ 4ண்ணே. எது? ஐயோ தக்காளி 4 ஆயிடுச்சு, வெங்காயம் 6 ஆயிடுச்சு. மச்சான் நான் மட்டும் சரிப்படி வேணா எப்படி? நீயே வாங்கணும்ல. அப்புறம் பைய எதுக்கும் கேட்டல, நானும் காய் வாங்க தான் வந்தேன். காலைல செல்வம் அவங்க வந்து என்ன குழப்பி விட்டு போயிட்டான். அதான் நான் உனக்கு குழப்பி விட்டேன். வத்தா மாமி. ஐயோ எல்லாம் மறந்துச்சு, வீட்டில் மாட்டிப்பானே. வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1/2 கிலோ. இங்க என்ன கடவுள் மாதிரி வந்தனே. என்னப்பா லிஸ்ட்டை மறந்துட்டியா? ஆமாண்ணே. ஆனால் நீ எப்படி லிஸ்ட்டில் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. இன்னைக்கு என்ன நாள்? சண்டே. கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் கறி தான் செய்வாங்க. கறிக்கு தேவையான பொருள் மட்டும் தான் இன்னைக்கு ஓடும். அப்படியே சுற்றி முற்றி பாரு, கேரட் பீன்ஸ்லாம் இருக்கான்னு. இருக்காது. ஆமாண்ணா இல்லை. ஏன்னா இன்னைக்கு கேரட் பீன்ஸ்லாம் ஓடாது. அதை விற்று நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. போகிற தற்கொலை நினச்சிருப்பான். நான் போய் அவன்கிட்ட காய் வைக்கணும். போப்பா. நோ மாசுனா நீ சீக்கிரம் போப்பா. இல்லை உங்கள் அம்மா சரிப்படி வாங்க போகிறேன். வெங்காயம் தக்காளி. என்னப்பா எல்லா காயும் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். உன்ன மாதிரிலாம் நான் மாதிரி திட்டு வாங்க மாட்டேன். சரி போப்போம். தம்பி எடிட்ரு, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. 1 minute later போடு. 1 minute later. அம்மா எல்லாம் வாங்கிட்டேன். குடு. தக்காளி வெங்காயம். டேய் இஞ்சி எங்கடா? இஞ்சி எங்கடா? இஞ்சி தானே குருமா மூஞ்சி வச்சுட்டு இருக்க. இஞ்சி எங்க? மா நீ லிஸ்ட்ல இஞ்சி சொல்லவே இல்லை. சோறு சொல்லியா சாப்பிட்றேன்? பிரியாணிக்கு இஞ்சி வேணும் தெரியுதா உனக்கு? நீங்கள் எவ்வளோ வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய ஜித்தாக இருந்தாலும் ஒய்ஃபை சமாளிக்கவே முடியாது. ஒய்ஃபை சமாளிக்க ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் நம்ம சேனலில் இந்த மானிட்டைசேஷன் வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணி சொல்லுங்கள், அது கிளியர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சேனலில் யங் டேலண்ட்ஸ் ஹையர் பண்ணிகிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு விழுப்புரம் சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க இஞ்சி வாங்கி போகிறோமா? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போய் இஞ்சி வாங்கிட்டு வந்துடுறேன். உள்ள இந்த டே அடிக்காதம்மா, கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போகிறான். பை